Today is Thursday, June 19th, 2025. இன்னைக்கு நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் இங்கிலாண்டில் நடக்க இருக்கிறது. நாளைக்கு முதல் டெஸ்ட் மேட்ச் லீட்ஸில் நடக்க இருக்கிறது. அதை பற்றி இந்திய டீம் பற்றியும் இங்கிலாந்து டீமை பற்றியும் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பற்றியும் நம்மளோட பேசுறதுக்கு மிஸ்டர் எஸ் என் சுகுமார் வந்திருக்காரு. நேரடியாக நம்ம எஸ் என் சுகுமார்கிட்ட போவோம். மிஸ்டர் சுகுமார், ஃபர்ஸ்ட் மேட்ச் லீட்ஸ் ஹெடிங்லியில் நடக்க போகிறது. இந்த மேட்ச்சில் இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லாத ஒரு இந்தியன் டீம். ஸோ முதல்ல இந்தியன் டீமையும் இங்கிலாந்து டீமை பற்றி உங்களுடைய முதல் பார்வை என்னன்னு சொல்லுங்கள். சுரேஷ், இது ஒரு முக்கியமான சீரியஸ். இது வந்து WTA சைக்கிள் 25-27 2 வருஷ சைக்கிளுக்கு இது முதல் சீரீஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இங்கிலாந்துக்கு இதுதான் முதல் சீரீஸ். ரெண்டு பேருமே அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் விளையாடுறாங்க. இது ஒரு முக்கியமானது, 5 டெஸ்ட் மேட்ச் ஆடுறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல போய் ஆடும்போது நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு விளையாடி இருக்கோம். லாஸ்ட் சீரீஸ் நல்லா விளையாடி இருக்கோம். பட் பொதுவாக நமக்கு நிறைய விக்டரிஸ் இங்கிலாந்துல நமக்கு இல்லை, அதுதான் ரெக்கார்ட் சொல்லுது. ஆனாலும் இது வந்து நமக்கு நீங்க சொன்ன மாதிரி 3 ஜாம்பவான்கள் இல்லாத ஒரு டெஸ்ட் சீரியஸ். நம்ம ஒரு என்ன சொல்றது சேஞ்ச் ஓவர் பீரியட்ல இருக்கோம். ஏன்னா மிடில் ஆர்டர்ல பார்த்தாலே உங்களுக்கு 2 வேகன்சி, ஒரு டாப் ஆர்டரை ஃபில் பண்ணிட்டோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் KL ராகுலை வச்சு. ஆனாலும் நம்பர் 3க்கும் நம்பர் 6க்கும் வேகன்சி இருக்கு. 3 பேருக்கு அதுக்கு போராடுறாங்க ஆடுறதுக்கு, உள்ள நுழையிறதுக்கு. ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு பேங்க் பண்ணி உள்ள நுழைஞ்சிட்டாருன்னு எனக்கு தோன்றது. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இது ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் சீரியஸ். பந்து வந்து பேட்டுக்கும் பாலுக்கும் ஆல்மோஸ்ட் பால் டாமினேட் பண்ற சீரியஸா தான் எனக்கு இருக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா இங்கிலாந்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா அதோட தட்பவெட்ப நிலை, அதான் வெதர்னு சொல்லுவாங்க, அது எப்பவுமே மாற்றுத்தன்மை உண்ட ஒரு வெதர். கொஞ்ச நாள் வெயில் அடிக்கலாம், கொஞ்ச நேரம் எப்போ வெயில் அடிக்கும், எப்போ கொஞ்சம் குளிர்ந்த காத்து வீசுன்றது தெரியாது. ஆனா ஆரம்பிக்கும் போது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. குளிர்ந்த காத்தும் டெம்பரேச்சர் லோவா தான் இருக்கும். அதனால பந்து கொஞ்சம் வாபுல் ஆகும், இங்கிலீஷ் சொன்னா வாபுல் ஆகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பேட்டிங் ஆடுறது சர்வே பண்ணி ஆடிடலாம். ரன் அடிக்கிறதுன்றது ஃபாஸ்டா ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க தோணல வரும். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இது இந்த சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சீரீஸா இருக்கும். இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 11 பேர். இந்தியா இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னா என்னோட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், 2-3 வருஷமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இன்டர்நேஷனல் சீரீஸ்ல. அவர் நம்பர் 1. KL ராகுல், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எப்போ எங்க ஆடுவார்னு அவருக்கே தெரியாது. டீம் மேனேஜ்மெண்ட் எப்பாவது சொல்லுவாங்க அவருக்கு ஒரு ரெட் கார்டு, இது மாதிரி நீ ஓப்பன் பண்றனா பேட் கட்டுவாரு, இல்ல பின்னாடி ஆடுறா பின்னாடி, இந்த மாதிரி சூழ்நிலை தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, நம்பர் 3, நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. 3வது வந்து வாய்ப்பு வந்து ஓப்பனா இருக்கு. ஈவன் கம்பீர் என்ன முடிவு பண்றாருன்னு தெரியல. ஆனா நானே நினைக்கிறேன் இன்ஜெக்ட் சாய் சுதர்சன் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. 4வது கில், அவர் சொல்லிட்டாரு, அவர் வயசு கப்பர் மூலமா சொல்லிட்டாரு நான் நம்பர் 4 தான் ஆட போறேன். கில்லுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் மேட்சஸ், அவர் 3 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு இங்கிலாந்துல. அவரோட இது வந்து 30-35 தான் இருக்கு, பெரிய சக்சஸ் கிடையாது. ஆனா அவர் ஏர்லி டேஸ் யங் கேப்டன், IPL நல்லா பண்றாருன்னு அவர் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அவரை வாழ்த்துறேன். பந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெர்குரிக்கல் பேட், ஆனா டெஸ்ட் மேட்சஸ்ல நிறைய மொமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அவருக்கும் தலையில கூட்டிட்டு தான் இருப்பாங்க, விக்கெட் த்ரோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து விக்கெட் த்ரோ பண்ணா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து நம்பர் 5 ஆடுவார். 6வது அவர் வந்து கருண் நாயர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 டொமஸ்டிக் சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய ரன் அடிச்சிருக்காரு. டன்ஸ் அண்ட் டன்ஸ், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ரன் அடிச்சிருக்காரு. அவர் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பிளேயர். அவர் நம்பர் 6 ஆடுவார் என்னோட ஒப்பீனியன். 7 ஜடேஜா, அது ஒரு சில பேருக்கு இப்ப தேவையா இல்லாத தோணலாம். பட் ஜடேஜா நான் சொல்றது என்னன்னா அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் ஆடுறாரு, போலிங் ஆல்ரவுண்டர். போலிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு கம்மி, ஏன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளவு ஒன்றும் இருக்காது, அவங்க ரோலும் இருக்காது. நீங்க கொடுக்கலாம் ஆனா ரோலே இருக்காது. மீடியம் பேசஸ் தான் மோஸ்ட்லி போடுவாங்க. இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ எப்போ ஒரு செஷனை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃபா முடிக்கிறதுக்கு ஒரு கையில பந்தை கொடுத்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரோல் தான் அவருக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீடியம் பேசர். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ஷியஸ் தான். நிதிஷ்குமார் ரெட்டி, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவர் மோர் ஆஃப் பேட் கேன் போல். ஷார்துல் தாக்கூர், அவர் வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு நல்ல ஸ்விங் போலர், மோர் ஆஃப் போலர் கேன் பேட். இவர்கிட்ட வந்து ஒரு 30-40 ரன் எதிர்பார்க்கலாம், 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் போலர். இவர் ஆடுவாருன்னு நான் நம்புறேன். பும்ரா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 3 பேரும் அதே செலக்ட் தம்செல்ஸ். பிரசித் கிருஷ்ணா சில பேர் சொல்லலாம் வை நாட் அர்ஷதீப் சிங்னு.
ஹர்ஷதீப் சிங் நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து 130 தான் அவரோட மேக்ஸிமமே இருக்கும் என்னோட நம்பிக்கை. ஆனா அந்த ஸ்பீட்ல ஸ்விங் ஆனா வந்து மோஸ்ட்லி அவர் ட்ரபுளா இருக்காது. இங்க நல்ல ஸ்விங் போலர் தான் அவரு. 120 130ல ஸ்விங் ஆனா கொஞ்சம் இருக்காது. ஈவன் முன்னாடி எல்லாம் போனவங்களாம் லாங் ஸ்பெல்ஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இவர் பிரவீன் குமார், அப்படி பார்த்தா நிதிஷ், நம்ம புவனேஸ்வர் குமார், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் ஸ்பெல்ஸ் போட ஒரு சூழ்நிலை வரும். 10 ஓவர்ஸ்ல ஒரு 3 விக்கெட்ஸ் எடுக்கிற கெப்பாசிட்டி ஒரு 120 130 போனா இருக்காது. ஸ்பீடோட பால் மூவ் ஆனாதான் அங்க கொஞ்சம் இருக்குமே ஒழிய கம்மி ஸ்பீடு இருக்கும் போது ஆடுவாங்க. நீங்க பந்தை கொஞ்சம் ஏரியால பாக்குறதுனால பந்து விடுறதுக்கோ என்ன ஷாட் ஆடணுமோன்னு குயிக்கா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பேட்டருக்கு. வேற 140 ஸ்பீட்ல ஸ்லைட் மூவ்மெண்ட் இருந்தா போதும், பேட்ல எட்ஜ் எடுத்துட்டு போறதுக்கு தான் கரெக்டான சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இன்னொரு பாயிண்ட் கேட்கலாம், டாஸ் வின்மானா யார் விளையாடுவாங்கன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, டாஸ் வின்மா நம்ம வந்து டூரிஸ்ட், நமக்கு வந்து விக்கெட்லாம் நமக்கு எக்கச்சா தான் இருக்கும். கிராஸ் விட்டுருப்பாங்க, ஸோ கிராஸ் கொஞ்சம் திக்கவே விட்டுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றது எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன் நல்லா ஆடினாங்கன்னா கம்மிங் செஷன்ஸ் நல்லா ஆடுவாங்கன்ற நம்பிக்கையோட நமக்கு கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஒரு 2 யார்டு. ஒரு நிமிஷம், அந்த அந்த டாஸ் பத்தி நம்ம பின்னாடி வருவோம். நீங்க டீமை சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த டீமை பத்தி என்னோட பார்வை நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம டாஸ்க்கு வருவோம், இங்கிலாந்து டீம் பத்தியும் வருவோம். இப்போ டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ஓபன் பண்ணுவாங்க. அதுல ஒரு எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னோட டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சாய் சுதர்ஷன் நம்பர் 3ன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் வந்து ஏன் நம்பர் 3 ஆட மறுக்கிறாருன்றது ஒரு புதிராகவே இருக்கு எனக்கு. அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஓவர்சீஸ் கண்டிஷன்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் நம்பர் 4 தான் விளையாடுவேன்னு அடம் பிடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. விராட் கோலி நம்பர் 4 ஆடினார்னா விராட் கோலி ஓப்பனரே கிடையாது, இந்தியாவுக்கு ஓப்பனே பண்ணது கிடையாது. விராட் கோலி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், ஆனால் ஓப்பனர் இல்லை. வேற சுப்மன் கில் ஓப்பன் பண்ணியிருக்காரு, நம்பர் 3 ஆடிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் நம்பர் 3 ஆடிருக்காரு. அவர் ஏன் நம்பர் 3 எடுத்துக்க மாட்டேன்றது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அதில். ஏன்னா ஏன் அது லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஆஸ் அ கேப்டன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் நான் ஆடி காமிக்கிறேன், நம்பர் 3ல அவர் ஆடுறது தான் ஒரு புத்திசாலித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் வரும், யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஈ கேன் லீட் பை எக்ஸாம்பிள். அவர் முன்னுதாரணமாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு. அது பண்ணாமல் அவர் நம்பர் 4 தான் ஆட போறான்னு சொல்லிட்டாரு பந்து கிட்ட. பந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி அவர் நம்பர் 4 தான் ஆட போறாருன்னு. என்னை பொறுத்தவரை அவர் நம்பர் 3 ஆடணும். அவர் ஆடாத பட்சத்தில் நான் வந்து கருண் நாயர் தான் நம்பர் 3 ஆட வைப்பேன். ஏன்னா கருண் நாயர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எக்கச்சக்க ரன்ஸ் அடிச்சிருக்காரு, இங்கிலீஷ் கவுண்டிலையும் போய் ரன் அடிச்சிருக்காரு. அவர் வந்து நிஜமாவே அவர் 11ல் ஆடணுன்ற ஒரு புஷ் பண்ணி உள்ளே வந்திருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவரை நம்பர் 3ல ஏன் ஆட வைப்பேன்னா, அவர் டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காரு, ப்ளஸ் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் நிறைய ஆடி இருக்காரு இன் டர்ம்ஸ் ஆஃப் கவுண்டி கிரிக்கெட். அதனால நம்பர் 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஈ கேன் பிளே அட் நம்பர் 3. நம்பர் 4 கில்லோட ஓன் டிசிஷன்னால நம்பர் 4, அப்படி இல்லை நம்பர் 3 தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நம்பர் 4. நம்பர் 5 அண்ட் 6 பொறுத்த வரைக்கும் பந்த் நம்பர் 5 வந்தார்னா நம்பர் 6 ஒரு ஓப்பன் ஸ்லாட் இருக்கு, இல்லை பந்த் நம்பர் 6 வந்தார்னா நம்பர் 5 ஒரு ஓப்பன் ஸ்லாட் இருக்கு. இந்த ஸ்லாட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர்ஸ் கம்பீட் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன், சாய் சுதர்ஷன் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன். ஈஸ்வரன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமாக ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் 3-4 இயர்ஸில். அதேமாதிரி இந்தியா ஏலையும் நிறைய ரன் அடிச்சிருக்காரு. சாய் சுதர்ஷனும் நிறைய ரன் அடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. இவங்க 2 பேருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பால் கிரிக்கெட்டில் அபிமன்யு ஈஸ்வரன் கொஞ்சம் பெட்டர் ரெக்கார்டு இருக்குது சாய் சுதர்ஷனோட. ஆனால் சாய் சுதர்ஷனுக்கு இப்போ லேட்டஸ்ட் ஸ்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் பால் கிரிக்கெட்டில் இந்தியா ஏல கொஞ்சம் ரன் அடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஸோ எனக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் இருக்குன்னு தோன்றது. அப்படி இல்லைன்னா டீம் மேனேஜ்மெண்ட் அபிமன்யு ஈஸ்வரனை நம்பர் 3 கூட அனுப்பலாம், கருண் நாயரை நம்பர் 5 or 6 அனுப்புறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. பட் அந்த ஸ்லாட் வந்து இன்னும் டிசைட் பண்ணல டீம் தான் நான் நினைக்கிறேன். ஈஸ்வரன் விளையாடலாம், இல்லை சாய் சுதர்ஷன் விளையாடலாம். சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு பிளேயர் ஆடணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் நம்பர் 3ல ஆட வைக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு உடன்பாடு இல்லை. இங்கிலீஷ் கண்டிஷனில் டெபு கொடுத்து ஒரு பிளேயரை நம்பர் 3 ஆட வச்சேன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாடுலேருந்து போகிறவங்களுக்கு 2-3 சான்ஸ் மேலே கிடைக்காது. அவர் 2-3 சான்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் பத்ரிநாத் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நிறைய பிளேயர்ஸ் நான் சொல்ல முடியும், டிஇ சீனிவாசன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2-3 சான்ஸை கொடுத்துட்டு அவர் அடிக்கலைன்னு சொல்லி ட்ராப் பண்ணாங்க. டிஇ சீனிவாசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டூர் போயிட்டு நியூசிலாண்டில் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை திருப்பி கூப்பிடவே இல்லை, அப்படியே மறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம டிஏ சேகர் பாவம் மாஞ்சி டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விக்கெட் எடுத்தவர், ஆஸ்திரேலியா டூருக்கும் கூட்டிகிட்டு போகல, பாகிஸ்தான் டூர் மட்டும் கூட்டிட்டு போய் அங்கே கடைசி 2 மேட்ச் அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போனார்.
பாகிஸ்தான் டூருக்கு 2 மேட்ச் தான் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு மேட்சும் கொடுக்கல. பத்ரிநாத் விஷயம் நம்ம பார்த்துருக்கோம், பதானி விஷயம் பார்த்துருக்கோம், ஸ்ரீதரன் ஸ்ரீராம் விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட்டர்னு வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சான்சஸே ஒரு 3-4 2-3 அந்த 4 சான்ஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓவர்சீஸ் டூரில் அவரை வந்து நம்பர் 3 ஆட வச்சு, இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் டபிள்யூ ராமன். ஸோ நீங்கள் வந்து அவரை வந்து நம்பர் 3 ஆட வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் வந்து சாய் சுதர்ஷன் நம்பர் 5 or 6 தான் ஆட வைப்பேன். டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தால் அதுதான் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர். ஸோ 6 வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரவுண்டர் நீங்கள் ஜடேஜாவை சொன்னீங்க. என்னுடைய டீமில் ஜடேஜா இருக்க மாட்டார், அதுவும் முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இருக்க மாட்டார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் பெரிய இம்பேக்ட் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு பெரிய இம்பேக்ட் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு சீரீஸில் மணிந்தர் சிங் ரொம்ப நல்லா போட்டார் செகண்ட் இன்னிங்ஸில். ஹெட்டிங்லியில் தான் நினைக்கிறேன் இந்தியா வின் பண்ண சீரீஸ். செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய மேடன் ஓவர்ஸ் போட்டு ஒரு 3-4 விக்கெட் எடுத்தார்னு நினைக்கிறேன். அதை தவிர இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இங்கிலாண்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணது 70s தான். அதுக்கப்புறம் மணிந்தர் சிங்கோட 80s வந்த மணிந்தர் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது முதல் மேட்ச்சு விக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதில் கிராஸ் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. சீம் போலிங் ஆல்ரவுண்டர் ஆர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் போல் லிட்டில் பிட் ஆஃப் மீடியம் பேஸ், அவங்கள தான் நான் எடுப்பேன். அது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. அப்படி இல்லை நீங்கள் நிஜமாவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தர் என்னை பொறுத்தவரை ஜடேஜாவோட பெட்டர் பேட்ஸ்மேன். ஆனால் அவர் ஃபிங்கர் ஸ்பின்னர் தான், ஆஃப் ஸ்பின்னர் தான். அவர் ஆட வைப்பேன். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த 3 பேருக்குள்ளே ஒரு கடும் போட்டி இருக்கணும். ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் ஜடேஜா எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல டிசிஷன் இல்லைன்னு என்னுடைய பார்வை. ஆனால் இந்த 3 பேருக்குள்ளே யாரோ ஒருத்தர் தான் நான் எடுப்பேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி நிதிஷ்குமார் ரெட்டி. பிகாஸ் அவர் நல்லா ஆடி இருக்கார் ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வந்து ஷர்துல் தாக்கூர். அவர் வந்து ஸ்விங் போலிங் ஆல்ரவுண்டர், சீம் போலர் கூட சொல்ல மாட்டேன். ஸ்விங்ஸ் த பால் வெல். அவர் விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது அவருக்கு. அவர் திடீர்னு வந்து ஒரு விக்கெட் எடுப்பார். நம்ம ஊரில் முன்னாடி சொல்லுவாங்க முதாசர் நசர் வந்து மேன் வித் கோல்டன் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஷர்துல் தாக்கூர் வந்து மேன் வித் கோல்டன் ஆர்ம். திடீர்னு வருவார், 2 4 கொடுப்பாரு, ஆனால் 3வது பால் விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த ஒரு இது இருக்குது. பிகாஸ் பால் வில் ஸ்விங், என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த ஸ்விங் போலிங் வில் பி யூஸ்ஃபுல். ஷர்துல் தாக்கூர் வந்துடுவார் நம்பர் 8. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பும்ரா அண்ட் சிராஜ் ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் நினைக்கிறேன். இங்கே இப்போது இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் விஷயத்தில் தான் வந்து பிரசீத் கிருஷ்ணாவா ஹர்ஷ்தீப் சிங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிரசீத் கிருஷ்ணா தான் எடுப்பாங்கன்னு என்னுடைய கணிப்பு. ஆனால் அவங்க வந்து ஒரு சேஞ்ச் இருக்கட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர் இருக்கட்டும்னு ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் பிரசீத் கிருஷ்ணா நம்ம பற்றி பேசும்போது அவருக்கு இந்த சீரீஸ் ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம WT7 ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் முதல் இன்னிங்ஸில் எப்படி போட்டாரோ அந்த லென்த்தில் பிரசீத் கிருஷ்ணா போட்டார்னா நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த டேப்பை போய் பார்க்கணும், எப்படி பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் WT7 போட்டாரோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர் அவர். பிரசீத் கிருஷ்ணா வந்து ஒரு பேட் கமின்ஸ் டைப் ஆஃப் அ பவுலர். அந்த மாதிரி லென்த் போட்டார்னா he can get lot of wickets. நல்ல இது பொட்டென்ஷியல் இருக்குது அவருக்கு. ஸோ அவர் ஆடுவார்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே அந்த டீமில் இருக்கிற ஒரு இது என்னன்னா, நீங்கள் சாய் சுதர்ஷன் சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன், சாய் சுதர்ஷன் ஆர் அபிமன்யு ஈஸ்வரன் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சாய் சுதர்ஷன் நம்பர் 3ன்னு சொல்கிறீங்க, நான் வந்து கருண் நாயர் ஆர் அபிமன்யு ஈஸ்வரன் நம்பர் 3ன்னு சொல்கிறேன். அந்த ஆப்ஷன். அதே மாதிரி நீங்கள் ஜடேஜாவை ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் வந்து இல்லை நிதிஷ்குமார் பெட்டர் ஆப்ஷன், அப்படி ஸ்விங்கர் ஸ்பின்னர் வேணும்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. என்னை பொறுத்தவரை நிதிஷ்குமார் தான் ஆடணுன்றேன். அதே மாதிரி இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸில் நம்ம 2 பேருமே ஷர்துல் தாக்கூர், அது 4th ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஸ்வீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூரும், அதே மாதிரி 3rd ஃபாஸ்ட் பவுலர் பிரசீத் கிருஷ்ணாவும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டீம் மோரல்லஸ் இதுதான் என்னுடைய டீம். ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட் தான் அவங்களோட டீமோட. இதே மாதிரி நம்ம இப்போ வந்து டாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டீமுக்கு போவோம். இங்கிலாந்து டீம் அவங்க 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் 6 வந்து தே செலக்ட் பை தெம்செல்ஸ். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது செலெக்ஷன். அது வந்து ஒரு நீங்கள் ஜாக் ராலியாக இருக்கட்டும், டக்கட்டாக இருக்கட்டும், பென் டெக்கட், அண்ட் தென் ஆலி போப், அப்புறம் ஜோ ரூட், அதுக்கப்புறம் இவர் ஹாரி ப்ரூக், அப்புறம் பென் ஸ்டோக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன். அவங்க விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித், அப்புறம் அவங்களோட பவுலர்ஸ் வராங்க. கிறிஸ் ஓக்ஸ் வருவார், அதுக்கப்புறம்
பிரைடன் கார்ஸ் வருவார், அதுக்கப்புறம் ஜாஷ் டாங் அண்ட் தென் ஷாயிப் பஷீர் எடுத்திருக்காங்க. எப்படி நான் வந்து ஜடேஜா தப்பான செலெக்ஷன் சொல்கிறேனோ அதே மாதிரி என்னை பொறுத்தவரை இங்கிலாண்டில் அந்த ஷாயிப் பஷீர் ஆஃப் ஸ்பின்னர் பெருசாக டர்ன்லாம் பண்ண மாட்டார். அவர் வேரியேஷன்ஸில் நம்பி ஹைட்டு பவுன்ஸ் வேரியேஷன் நம்பி ஒரு போலர் அவர். ஸோ அதுவும் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்வை இங்கிலாந்து டீமை பற்றி, அவங்க 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த டீமை பற்றி உங்களுடைய பார்வை? இங்கிலாந்து டீம் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அவங்க கண்டிஷன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் டாப் ஆர்டருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அவங்க வந்து இந்தியாவோட பேட்டிங் டாப் ஆர்டரோட கொஞ்சம் ஸ்லைட்டா பெட்டரா இருக்கான்னு தோணுது. பட் இந்தியாவுக்கு நல்ல போலிங் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால ஐ திங்க் ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு அதே மாதிரி தான் இருக்கும். தே வில் ஒன்லி பி ஸ்ட்ரென்தன் பை மிடில் ஆர்டர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி ஸ்டார்டிங் வித் 6, 7, 8. இங்கே தான் வந்து உங்களுக்கு ரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எனக்கு இன்னைக்கும் அப்படிதான் தோன்றது. ரெண்டு டீம் பேட்டிங் கண்டிஷன் பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது. அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் எனக்கு இன்னொரு கேள்வி வருது, அவர் போலிங் போடுவாரான்றதுக்கு கேள்வி வருது. அவர் ரொம்ப நாளா போலிங் அவ்வளவு போட்ட மாதிரியும் தெரியல, இன்ஜுரிக்கு கன்சர்னால. ஆக்சுவலி அவங்க ஜிம்பாப்வேயோட ஆன மேட்ச்ல போட்டாரு. ஓகே, அவர் ரொம்ப லாங் ஸ்பெல்ஸ் போட்டுருக்க மாட்டாரு. அதான் அவர் 6ல இருந்து 10 ஓவர் தான், அவர் 6ல இருந்து 10 ஓவர் மேல போட மாட்டாரு. அது இன்னிங்ஸ்க்கே ஆக்சுவலா அதுக்கு மேல போடுறது ஒரு நாள் 6ல இருந்து 10. ஏன்னா அவங்க ஒரு நாள்லயே எடுத்துறாங்களா எல்லாரையும். சோ சரி, ஓகே, அது மாதிரி அவரோட ரோல் ரொம்ப ரொம்ப மினிமல் ரோல் தான். பேட்டிங் வந்து அது வர நம்பர் 7க்கு வரும்போது 6ஓ 7ஓ வராரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்சிஸ்டன்டா இல்ல. ஆனா அவங்களோட கெமிஸ்ட்ரி பிட்வீன் கோச் அண்ட் கேப்டன் நல்லா இருக்கு. இப்ப திடீர்னு பார்த்தோன்னா பிரந்தன் முகல் என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் புட்டு ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு இவர் டெஸ்ட் மேட்ச்லயே. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இவன் ஜோ ரூட்டுக்கே ஒரு சீரியஸ் ஃபுல்லா அவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாரு அவரோட ரெப்புடேஷனே. ஏன்னா குயிக்கா வந்து எல்லா ஷாட்டும் ஆடுறது, முதல் 10 பால்லயே எல்லா ஷாட்டும் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்குற ஹெட் கோச் அவர். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மாதிரி அவரோட ஒரு சிலுமிஷமும் இருந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். மற்றபடி இப்போ அவங்களோட போலிங் ஸ்ட்ரென்த் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சென்ஸ் கிறிஸ் ஓக்ஸ் அவங்களால நல்லா குயிக்கா போடுவாங்க. அவங்க இங்கிலீஷ் கண்டிஷன் ஏற்ற மாதிரி லென்த் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பைந்தன் கிராஸும் அது மாதிரி மீடியம் பேச தான் நான் நினைக்கிறேன். அவங்களாம் கொஞ்சம் நியூ கமரா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இருக்காங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது குட் டீமா தோன்றது. கொஞ்சம் எட்ஜ் அவங்களுக்கு ஹோம் கண்டிஷன் இருக்கிறதுனால எனக்கு இருக்குன்னு தோன்றது. பட் நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செஷன் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் செஷன் நல்லா விளையாடணும் வச்சுங்களேன். ரொம்ப விக்கெட் கொடுக்காம விளையாடணும்னா we have definitely we are performing much better than coming in sessions, and then we will keep gaining session by session. That is all my experience. தவிர ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஸ்லிப் கேட்சிங். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ டீமே புதுசா இருக்கிறதுனால ஸ்லிப் கேட்சிங் கொஞ்சம் தேடி இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பாங்க யார் நிக்கணும்ன்றத. அது ஸ்டெடியா இருந்து சீக்கிரமா வந்து அந்த ஸ்பீட் அவங்க கணிச்சாங்கன்னா, இப்ப லாஸ்ட் WDல கூட நிறைய கேச்சஸ் கேரியா முன்னாடி ஓடுது, இவங்க பின்னாடி நிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அது அவங்க குயிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி முதல் ஒரு 20 நிமிஷத்துல கரெக்டா அட்ஜஸ்ட் இருந்தாங்கன்னா சீரியஸ் நல்லா இருக்கும். தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஒபினியன். யா, ஸோ நீங்க வந்து இங்கிலாந்து டீமை பத்தியும் சொன்னீங்க. அதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, என்னை பொறுத்தவரை இங்கிலாந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் வீக் தான். டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் தவிர மற்ற யாருக்கும் பெரிய டெக்னிக் இருக்க மாதிரி தெரியல. எல்லாருமே கொஞ்சம் ஃப்ளாஷி பிளேயர்ஸ் தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பும்ராவும் சிராஜும் முதல் ஸ்பெல்ல பும்ரா நல்லா போடுவார்ன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அவர் பண்ணிடுவார். சிராஜ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பும்ராவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு 3-4 விக்கெட் எடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜோ ரூட்டு தவிர மற்ற யாரும் பெரிய டெக்னிக் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நம்பர் 2 பென் ஸ்டோக்ஸ் நம்பர் 6ல ஆடுறாரு. பென் ஸ்டோக்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் பிளேயர் கிடையாது. அடிப்பார் 5 மேட்ச்சுக்கு ஒரு வாட்டி அடிப்பார் தவிர ரொம்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப குறைச்சி. இன்ஃபேக்ட் அவர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மிட் ஆர் லேட் 30ஸ்ல தான் இருக்கும், ஹை 30ஸ்ல தான் இருக்கும், மிட் டு ஹை 30ஸ்ல தான் இருக்கும். அதனால அவர் வந்து எல்லா மேட்சும் அடிப்பாருன்னு சொல்லவே முடியாது. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ரெகுலராக அடிப்பாருங்க. ஸோ நம்பர் 6ல அவங்க கொஞ்சம் வீக் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ இந்த லாஸ்ட் 10 டெஸ்ட் மேட்ச்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ்னா அவங்களோட விக்கெட் கீப்பர் நல்லா ஆடுறாரு, ஜேமி ஸ்மித். பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. மற்றபடி அவங்களோட டாப் 6ல ரூட் தவிர வேற யாரும் பெரிய டெக்னிக் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா போலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கு பிகாஸ் ஆஃப் பும்ரா அண்ட் சிராஜ் நல்லா போட்டார்னா. ஸோ நீங்கள் அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இங்கிலாந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும்? சரி, நீங்க இங்கிலாந்து பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஸ்பெல்ஸ் போடணும். சிராஜ் கொஞ்சம் பாத்தீங்கன்னா லென்த் லைனே பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் வெளியில போற மாதிரியே இருக்கும். நீங்க எப்பவுமே பாருங்க
2 பால் கரெக்டா இருக்கும், 2 பால் இன்னொரு வித்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கரெக்டான ஒரு லைன் பிடிச்சி பும்ராலாம் போடுற மாதிரி ஒரே ஒரே ஸ்பாட் அந்த மாதிரி போட்டாருன்னா சிராஜ் குட் பி அன்பிளேயபிள். பட் அவர் அது பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாரு. அதை தவிர அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிராஜுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்லிப் டு கலி அந்த ரீசன்ல நிறைய ரன்னு போகும், கேட்சும் வரும். பட் அது கரெக்டா நிக்க வச்சு கரெக்டா போட ஒரு சான்ஸ் இருக்கு. பட் பும்ராக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவர் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். அவருக்கு தெரியும் எங்க ஒரு எந்த எந்த நேரத்துல எங்க கேட்ச் வரும்னு அவருக்கு தெரியும், கரெக்டா நிக்க வச்சு போட்டுருவாங்க. பட் இவரோட இன்கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால அது ரன்னும் கொடுப்பாரு இவர் சிராஜ். நீங்க கம்பேர் பண்ண போது ஏன்னா ஒரு ஓவருக்கு ஒரு அவே லைன் போற போலர். அந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் அதான் அவரோட அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, சம்டைம்ஸ் அவர் லென்த் ஒழுங்கா இருக்கும், லைன் தப்பா இருக்கும். சம்டைம்ஸ் லைன் தப்பா இருக்கும், லென்த் பேடா இருக்கும். அவர் வந்து கன்சிஸ்டண்டா ஒரு ஸ்டாண்டர்ட் லைன் அண்ட் லென்த்ல போடுற ஒரு கெப்பாசிட்டி இன்னும் அவர் பில்ட் பண்ணிக்கல. ரொம்ப மேட்ச் ஆட்டாரு அவரு, ஒரு நியூ கிடையாது. ஹி ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் லாங் டைம் நவ். ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ப்ராப்ளி இன்னும் 2 சீரீஸ் தான் சிராஜ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் வெயிட்டிங் இன் த விங்ஸ். பிரசித் கிருஷ்ணா அவர் வந்து ஈஸியாக அந்த ரோல் எடுத்துட்டுலாம். சிராஜ் ரோலை பிரசித் கிருஷ்ணா ஒழுங்கா போட்டாருன்னா எடுத்துட்டுலாம் நியூ பால்ல. அதே மாதிரி ஆகாஷ் தீப் ரொம்ப நல்லா போட்டார் ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல. ஸோ அவர் வெயிட்டிங் இன் த விங்ஸ். அவரும் இஸ் அ குட் bowler ஆக்சுவலி. ஹி ஆல்சோ bowls வெரி குட் லைன் அண்ட் லென்த். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சிராஜ் ஒரு நல்ல சப்போர்ட் பும்ரா கொடுத்தாருன்னா இங்கிலீஷ் பேட்டிங் வில் கெட் எக்ஸ்போஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 3-4 விக்கெட் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே எடுக்கலாம். ஸோ நேச்சுரலாக நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பேசும்போது டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 டீமுமே டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? சுரேஷ், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா அவங்க வந்து டூரிஸ்ட். எந்த ஒரு கேப்டன் ஹோம் சைட் கேப்டன் வின் பண்ணலாம் நம்மள போட விட்டுருவாங்க. அவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான் விக்கெட்டை, கொஞ்சம் கிராஸை விட்டுருக்கான், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நம்மள போட்டுருவான். அதே லைஃப் நம்ம வின் பண்ணணும்னா என்ன பொறுத்தவரை நம்ம பாடி ஆகணும் தெரியுமா. நீங்க முதல்ல நீங்க ஃபயர் வித் ஃபயர் நீங்க எதிர்நோக்கலன்னா நீங்க வந்து இது ஃபைட்டர் சீரியஸ், இது வந்து 3 டெஸ்ட் சீரீஸ் இல்லை. ஒரு வாட்டி நல்லா பண்ணிட்டா போதும், இது தொடர்ந்து நீங்க நல்லா பண்ணணும். ஸோ அதனால என்ன ஃபயர் வித் ஃபயர் நீங்க மீட் பண்றது மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணணும்னு தோன்றது. பட் அவ்வளவு ஈஸியா இருக்காது. நீங்களும் நிறைய நியூ கமர்ஸ் வச்சுட்டீங்க. ஃபர்ஸ்ட் செஷன் 27 ஓவர் போடுவாங்க. அதை நீங்க ஹேங் பண்ணி கம்மியா விக்கெட் கொடுத்தீங்கனாலே 2 ரன் ஆவரேஜோ 2.5 ரன் ஆவரேஜோ நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா யூஆர் ஆக்சுவலி தம்ஸ் அப் உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து புதுமையா உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிராஸ் எல்லாம் விட்டு அதை நீங்க கவுண்டர் பண்ணீங்களா முதல் செஷன்லயோ ஒரு 2 செஷன்ல, you will be in a better position to play for further good test cricket. That is what I understand. ஸோ இதில் எனக்கு ஸ்லைட்டாக ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் அங்கே போய் ஆடுறீங்க. உங்களோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் நியூ மிடில் ஆர்டர். கருண் நாயர் வந்தாலும் சரி, ஈஸ்வரன் ஆர் சுதர்ஷன் வந்தாலும் சரி, நியூ மிடில் ஆர்டர். ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாண்டில் டெஸ்ட் ஆடுறாரு. கில் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஆடி இருக்காரு, பட் பெரிய ரெக்கார்ட்லாம் கிடையாது கில்லுக்கு, யங்ஸ்டர். ஸோ அதனால் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி ஆர்டர்னு இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். ஜெய்ஸ்வால் அடிப்பாராக இருக்கும், நமக்கு தெரியாது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. ஸோ ராகுல் தான். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸ் வின் பண்ணோன்னு என்னுடைய பார்வையில் என்னென்னா, நமக்கு நல்ல போலிங் இருக்குது, பும்ரா நல்லா போடுவாருன்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. அது எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் போடவும் செய்வாருன்னு நினைக்கிறேன் நான். சிராஜ் மட்டும் ஒழுங்காக போட்டார்னா பிரசித் கிருஷ்ணா வந்து டெஃபினட்டாக நல்லா போடுவார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே நம்ம 3-4 விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அவங்களோட பேட்டிங் அவ்வளோ பெரிய டெக்னிக் உள்ள பேட்டிங் நம்ம சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்போது WTC ஃபைனல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பவுமா வந்து க்ளீனாக டாஸ் வின் பண்ணி அவங்களை ஆட வச்சார். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் தி விக்கெட்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரபாடா விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி பும்ரா எடுக்கலாம் விக்கெட்டு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது இன்னிங்ஸ் சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கிலாண்டில் எப்போதுமே முந்தி இருந்த இங்கிலாந்து மாதிரி இல்லை இப்போது. இங்கிலாந்து விக்கெட்ஸ் மாதிரி இல்லை இப்போது. நீங்கள் வந்து 4th இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுறது ஈஸி இங்கிலாண்டில் இப்போது. ஏன்னா முதல் 3 நாள் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட் ஸ்லோ ஆகிடுது. ஸோ விக்கெட் ஸ்லோ ஆகும்போது என்னதான் மூமெண்ட் இருந்தாலும் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா கன்ஃபரண்ட் பண்ணிடலாம், அதை ஆடிடலாம் எப்படியானும். ஸோ அதனால் 4th and 5th டே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் கொஞ்சம் பேட்டிங் ஈஸியராக இருக்குது. ஆனால் கவாஸ்கர் ஒரு முறை சொல்லியிருக்காரு, இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ன்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஜாக்கிரதையாக ஆடணும். ஏதாவது ஒரு பால் எக்ஸ்ட்ராவாக ஸ்விங் ஆகிடும். அது டீக்கு முன்னாடி இருக்கலாம், டீக்கு அப்புறமும் கொடுக்கலாம், லாஸ்ட் ஓவர் ஆஃப் த டே ஆர் லாஸ்ட் அரை மணி நேரம் முன்னாடி கூட ஆகும். ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் அப்படி.
மீடியம் பேசர்ஸுக்கு எப்போ வேணால் நீங்கள் அவுட் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்னு. ஸோ அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் என்னுடைய பார்வை என்னன்னா, டாஸை வின் பண்ணி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க. பும்ராவோட போலிங்க்கு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தேர் நியூ டு ஃபேஸிங் த கைண்ட் ஆஃப் போலிங் தட் பும்ரா போல்ஸ் நவ். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பும்ரா போட்ட மாதிரி அவர் போட்டாருன்னா ஜாக் கிராலியோ ஒரு பென் டெக்கட்டோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆலி போப்பு ரொம்ப கஷ்டப்படுவார். ஜோ ரூட் வேணால் கொஞ்சம் ஆடலாம். இன்ஃபேக்ட் ஜோ ரூட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த இன்ஸ்விங்கிங் க்ளோஸ் பால் ஆன் தி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப், ஆன் தி ஆஃப் ஸ்டம்ப் கமிங் இன், உள்ள வர பந்து வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு அவருக்கு. 2-3 வாட்டி பும்ரா எடுத்திருக்காரு அவர், அது மாதிரி ஒன் டேலேயே எடுத்திருக்காரு. அதனால் ஜோ ரூட்டும் கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக ஆடுவார் பும்ராவை இனிஷியல் ஓவர்ஸில். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னுடைய பார்வையில் டாஸ் வின் பண்ணால் இந்தியா போலிங் தான் போடணும். ஏன்னா 4th இன்னிங்ஸ் பேட்டிங் ஈஸியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போலிங் போட்டுட்டு அவங்கள ஒரு 200 to 220 அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் இந்தியன் பேட்டிங் கேன் ஸ்கோர் அட்லீஸ்ட் 250 to 300. த மேட்ச் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். இப் அந்த ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா ஃபஸ்ட்டு போலிங் போட்டால். அதுவும் இல்லாமல் இது முதல் மேட்ச், நீங்கள் சொன்ன மாதிரி இது 5 Test சீரீஸ். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு 3வது மேட்சோ 4வது மேட்சோ பண்ணலாம், டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக போனாலும் சரி, கவாஸ்கர் கேப்டன்சியில் போன போதும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினோன்னா ஃபர்ஸ்ட் டேலேயே ஆல் அவுட் ஆடுவோம். அதுதான் நம்மளோட ரெக்கார்ட். முதல் நாள்லேயே நம்ம ஆல் அவுட் ஆடுவோம். கவாஸ்கர் கேப்டன்சிலேருந்து கபில்தேவ் கேப்டன்சி போனபோது கூட கபில்தேவ் அந்த மேட்ச் அந்த இது வின் பண்ணார், சீரீஸ் 1 86-87 ஐ பிலீவ். ஆனால் அந்த சீரீஸ் ஃபுல்லாக வெங்சர்கார் கண்டினியூஸாக ரன் அடிச்சிருந்தார். இல்லை இந்தியா வின் பண்ணியிருக்க முடியாது அந்த சீரீஸ். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நம்ம வந்து நம்மளோட எனி கிரிக்கெட்ல எப்போ வேணாலும் ரன் அடிச்சீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் டபுள் அப்படியே பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஏழில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டெஃபினட்டா நல்லா லாங் சீரியஸ்க்கோ இங்க இதுக்கு நீங்க டாமினேட் பண்ணுவீங்க. ஏன்னா போலிங் கண்டிப்பா நல்லா போடுவாங்க. எல்லாவே சீரியஸும் பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் ஆர் டன் ரியலி எக்ஸ்ட்ராடனரி. நான் யாரையும் குறை சொல்லவே முடியாது, இன்க்ளூடிங் ஸ்பின்னர் சின்ன சின்ன ரோல் கிடைச்சாலும் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டிங் தான் எப்பவுமே நம்மளை வந்து கஷ்டப்படுத்திருக்கு. ஏன்னா ஸ்கோர் கிரிக்கெட்ல ஸ்கோர் ரன் ஸ்கோர்ல போர்ட்ல ரன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதை நீங்க முன்னாடி பண்றதுக்கு தான் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். பட் கேப்டன்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, டாஸ் மோதி இருக்கிற சூழ்நிலையை வச்சுதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஈவன் ஒரு முடிவை எடுத்து வச்சிருப்பாங்க மனசுல, அதை வந்து மாற்றி கூட பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி. ஈவன் லாஸ்ட் டைம் நம்ம 23 வந்து நம்ம WTC ஃபைனல்ஸ் ஆடும்போது இது நடந்தது. ரோஹித் சர்மா காத்தால வந்து டிசிஷனை மாத்தி, ஆனா நம்ம சரியா போலிங் போட்டோம். அன்னைக்கு நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டோம். அது நிறைய நடந்திருக்கு. என்னன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹிட்டிங் விக்கெட்ல கிராஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ், கிராஸ் இருக்க தான் போகுது. ஃபர்ஸ்ட் 2 days வந்து எப்படியா இருந்தாலும் சீம் மூமெண்ட் டெஃபினட்டா இருக்கும். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் 2 days இருக்கும். அதை எப்படி கன்ஃபர்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணால் டெஃபினட்டா இந்தியாவுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியா டாஸ் பண்ணால் அதே பண்ணணும். இங்கிலாந்து பேட் பண்ண சொன்னாங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் நிறைவாக அந்த இங்கிலாந்து போலிங்கை பற்றி, இங்கிலாந்து வந்து நீங்கள் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் அடிஷ்னல் ஃபாஸ்ட் பவுலர் ஆர் மீடியம் பேசர், கிறிஸ் வோக்ஸு, அப்புறம் யூ ஹேவ் ஜாஷ் டங் அண்ட் யூ ஹேவ் பிரைடன் கார்ஸ். ஸோ இந்த 3 பேர் தான் மெயினாக போட போகிறாங்க. அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் நல்லா போடுவார். ஷோயப் பஷீர் ஆஃப் ஸ்பின்னர். அவர் வந்து இந்தியன் டீமோட அவர் ஒன்றும் பெரிய விக்கெட் எடுப்பார் எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் இந்த பென் ஸ்டோக்ஸை விட்டுடுங்க, அந்த 3 bowlers அவங்க வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்களா? ஏன்னா அவங்களும் கொஞ்சம் நியூ தான். கிறிஸ் வோக்ஸ் தவிர மற்ற 2 பேரும் ஒன்றும் பெரிய போலர் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட பார்வை என்னன்னு சொல்லுங்க. கிறிஸ் வோக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்து குயிக்கா போடுவாரு. பட் டெஃபினட்டா ஜேம்ஸ் ஆண்டர்சனும் பிராட் போட்ட மாதிரி போட முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 6 பாலும் ஸ்டம்பில் இருந்து 6 பாலும் ஆட வைப்பாங்க. இவர் வந்து ஸ்பீடா போடுவாரு. ஸ்பீடா போட்டா கொஞ்சம் இன்னைக்கு இருக்க பேட்டர்ஸ்க்கு கம்ஃபர்டபுள் தான். எந்த ஸ்பீடு போட்டாலும் கம்ஃபர்டபுள். ஏன்னா ஒண்ணு பந்து ஸ்டெப் எல்பிடபிள்யூ கிடையாது ஸ்பீடா போட்டா. ஏன்னா நீங்க லென்த் போடணும், ஃப்ரண்ட்ல ஆனதான் எல்பிடபிள்யூ கிடைக்கும். அது தவிர நீங்க தப்பா ஆனாதான் விக்கெட் எடுக்க முடியும். பயந்து ஆட போறது இல்லை, அவ்வளவு குயிக்கா இருக்கு அந்த விக்கெட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவங்க கொஞ்சம் லென்த்தை மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சொல்றதை வந்து அவங்க கோச், அவங்க போலிங் கோச் சொல்லியிருப்பாங்க பேட்ஸ்மேன் ஆட வைன்னு சொல்லி. ஸோ அதனால அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணி கொஞ்சம் மொமெண்டம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் ஃபீல் பண்றேன். அன்லைக் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவங்க கரெக்டா போடுற அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்ற 2 பேரும் கொஞ்சம் ஜூனியரா இருக்காங்க. இவங்களுக்கு 2 பேர் இவங்களுக்கு அவங்களோட நமக்கு தெரியாது. நமக்கு வந்து நமக்கு இங்க டேட்டா அவ்வளவா வரல. அவங்களுக்கு கவுண்டி கிரிக்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியும். பட் அவங்களோட சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி பண்ணுவாங்கன்றது ரொம்ப பிக் கொஸ்டின் தான்.
நான் ஜாஷ் டங்க பார்த்துருக்கேன். டீசன்ட் பவுலர் தான் அவரு. How கண்டிஷன்ஸ் big will be? He'll be in the 130, 140? அவர் 140 இருப்பாரு. 130 140 டெஃபினட்டா இருப்பாரு. 140 இருப்பாரு. பட் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல பெட்டர் பவுலர் தான் அவரும். ஜாஷ் டங் வந்து பெட்டர் பவுலர் தான். பட் அந்த நீங்க சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ரவீந்திர அஸ்வின் இல்லாத மாதிரி அவங்களுக்கு பிராடும் ஆண்டர்சனும் இல்லாதது ஒரு பெரிய பெரிய See, இழப்பு தான் Test cricket அவங்களுக்கு. ரெண்டு சூப்பர் ஸ்டார் போலர் இல்ல வச்சுங்களேன், அவங்களுக்கு அவங்களோட bowling attack அப்படியே கொஞ்சம் ஒரு லெவல் கீழே இறங்கின மாதிரி தான் தோணும் ஆமா. மத்தவங்களுக்கு. மறுபடியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி வரணும், பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்க மார்க்வுட்டும் இல்லை, அட்கின்சனும் இல்லை, அவங்களாம் இன்ஜியோர்டு. ஸோ அதனால அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு எப்படி ரோஹித் சர்மா இவங்க இல்லாத, விராட் கோலி அஸ்வின் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஸ்டூவர்ட் பார்டும் ஆண்டர்சனும் இல்லாத ஒரு பெரிய பெரிய டிராபேக் தான் அவங்களுக்கும். ஸோ எனிவே இதை நிறைய கருத்தாக எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. நம்ம எப்படி சீரீஸ் போகுதுன்னு பார்ப்போம். மேட்ச் முடிஞ்ச போது மேட்சை பற்றி நம்ம பேசுவோம் தொடர்ந்து. ரொம்ப நன்றி மிஸ்டர் சுகுமார். சுரேஷ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீரிஸா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறோம் நம்ம. ஆல்மோஸ்ட் ஒரு 6 months கிட்ட ஆயிடுச்சு. நடுவில் டைமண்ட் ஷாப் எல்லாம் ஆடினாங்க, IPL ஆடினாங்க. அது இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஒரு புதுசா ஒரு சீசன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்தியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்தியாவுக்கு நல்ல bowling strength இருக்கு. புது பேட்ஸ்மேன் யங்ஸ்டர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது அவங்க விட மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க கண்டிப்பா நல்லா ஆடுவாங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ வெரி மச் சுகுமார்.